நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஃபோனில் நேவிகேஷன் பாருக்கு எங்கப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும் தெரிஞ்சாலும் அந்த டயத்தில் உங்களுக்கு எழும். அதாங்க, உங்களுடைய ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பட்டன், அதுக்கப்புறம் ஒரு பேக் பட்டன், அதுக்கப்புறம் ரீசெண்ட் பட்டன், இந்த மாதிரி ஒரு 3 பட்டன் இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு 8 வரைக்கும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருந்துச்சு, அதாவது ஃபிக்ஸடாக இருந்தது. சரிங்களா? ஆண்ட்ராய்டு 9க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்களும் வந்து நேவிகேஷன் பாரை வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த நேவிகேஷன் பாரை ரிமூவ் பண்ணிட்டு நேவிகேஷன் பாரை வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டாங்க. அந்த நேவிகேஷன் பாரை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது? அதுக்கு பதிலாக நேவிகேஷன் கெஸ்டர், அதாவது உங்கள் ஃபோனை முழுமையாக ஃபுல் ஸ்க்ரீனாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்க. கண்டிப்பாக அந்த நேவிகேஷன் பாரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு பதிலாக நேவிகேஷன் கெஸ்டர் எப்படி பயன்படுத்துறது, எல்லா விஷயங்களையும் வரக்கூடிய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அது விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். கேம்பர் நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நேவிகேஷன் பாரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு போய் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸில் இந்த நேவிகேஷன் பாரை ரிமூவ் பண்ணிட்டு நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பட்டாபட் சேஞ்ச் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இது பேக் கீ, இது ரீசெண்ட் கீ, இது நேராக வந்து ஹோம் பட்டன் கொண்டு போகும். இதுதான் நேவிகேஷன் பார். ஸோ இது வந்து இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்கும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8 வரைக்கும் உள்ள ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 9, ஆண்ட்ராய்டு 10ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நேவிகேஷன் பாரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் நேவிகேஷன் கெஸ்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனோட செட்டிங்ஸ் இந்த பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். இதை டேப் பண்ணுறது மூலமா இந்த செட்டிங்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டனில் தான் நான் வந்து வச்சிருக்கேன். அதனால தான் இந்த பார்த்தீங்களா இந்த 3 விஷயங்களும் என்னுடைய ஃபோனோட ஸ்க்ரீனில் பாட்டமில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்க்ரீன் நேவிகேஷன் கெஸ்டராக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே உள்ளதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெஸ்டர் ஹிண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அதே மாதிரி ஸ்வைப் ஃப்ரம் சைட்ஸ் அண்ட் பாட்டம் ஒரே ஒரு சிங்கிள் லைன் இருக்கும். அதே நேரத்தில் வலது பக்கமாக ஒரு ஆரோ இருக்கும், இடது பக்கமாக ஒரு ஆரோ இருக்கும். 3 வழிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பேக் கெஸ்டர் சென்சிட்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அதோட வேகம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கூட்டி வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஃப்ளெக்சிபிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டலாம் கூட்டிக்கலாம், குறைக்கலாம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லா செட்டப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் பார் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் நேவிகேஷன் கெஸ்டரை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், சின்ன ஒரே ஒரு லைன் இருக்குது. ஸோ நான் இதிலிருந்து நான் வந்து மெயின் பேஜுக்கு போகணும். ஜஸ்ட் மேலே இங்கே ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், மெயின் பேஜுக்கு போயிட்டேன். ஸோ இது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணி முடிச்சது நேராக இதுக்கு வரணும், இந்த பகுதிக்கு வரணும், இந்த மெயின் பகுதிக்கு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோனோட பாட்டமில் ரைட்டில் இந்த மாதிரி பண்ணுறேன், பேக் போகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஏரோ வருது பார்த்தீங்களா, பேக் போகிற மாதிரி. இல்லைன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பாட்டம் கார்னரில் பாருங்கள். நீங்கள் பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் கூகுள் அசிஸ்டண்ட்டை. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டராக மாற்றினதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஆப்ஸ்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்துடலாம், இந்த மாதிரி போகலாம். சிம்பிளான ஒரு வேலை தான். இப்போ நீங்கள் இதில் போயிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வரீங்களா, பேஜ் இத்தனை 4 பேஜ் இருக்கா. இப்போ டேரெக்டாக உங்களுடைய ஹோம் பேஜ் போகணும்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும், ஹோம் பேஜ் வந்துட்டீங்களா. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது பேஜ் ஓப்பன் பண்ணி குரோம் ப்ரௌசரில் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி நிறைய பேஜ் வந்து பார்க்குறீங்க, இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரீசெண்ட் பேஜ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கீழேருந்து ஸ்வைப் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட முடியும். ஸோ பார்த்ததை வந்து இங்கே க்ளோஸ் ஆல் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் நேவிகேஷன் கெஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். முன்னாடி நான் காமிச்ச மாதிரி ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நார்மல் நேவிகேஷன் பாரை ஃபுல் ஸ்க்ரீன் நேவிகேஷன் கெஸ்டர் ஈஸியாக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மாற்றிட முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுடைய ஃபோனில் இந்த நேவிகேஷன் பாரை ரிமூவ் பண்ணிவிட்டு
நேவிகேஷன் கெஸ்டர்ஸை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஓரளவுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிக்கணும். ஏதாவது புது புது விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அதை வந்து ஆராய்ஞ்சி அலசி இது போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோவை என்னோட சேனலில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. எப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்சமான நண்பருக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.